இப்போது இங்கே பாதிக்கப்பட்டவங்களும் அகைன் ஒரு விமன் தான். அவர் வந்துட்டு ஒரு லைக் ஒரு சினி ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன். ஓகே, ஷீ இஸ் நாட் குட் அட் பெட். ஒய்ஃபே போர் அடிச்சிடறாங்க. ஃபோனில் வந்துட்டு வீடியோ கால் இயர்லி மார்னிங் வர ஆரம்பிச்சு. இல்லை, இது வந்துட்டு ஒரு நெட்ஒர்க்லேருந்து எனக்கு வெரிஃபிகேஷன் கால் பண்ணுறாங்க, நான் புதுசாக வந்துட்டு இது வாங்கியிருக்கேன், சிம் வாங்கியிருக்கேன், அது இத்தனை ஹாஸ்பிட்டல் ஆக்டிவேட் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி அவர் சமாளிச்சிருக்காரு. அப்போயும் இவங்க நம்பியிருக்காங்க. இவர் வந்தார்னா மாதத்தில் ஒரு 4-5 நாள், ஒரு வாரம் இருக்கிறது பெருசு. ஆன் அண்ட் ஆஃப் ட்ராவல் கண்டினியூஸாக அது கூட இருக்க மாட்டார். இன்னொன்று, நமக்கு கட் ஃபீலிங் ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லையா? ஒரு விஷயத்தை பார்க்கும்போதாக இருக்கட்டும், இவரோட மைண்டில் ஏதோ ஒரு அலாரம் அடிக்கும், இது சரியில்லை, இது தப்பு அப்படின்ற மாதிரி அலாரம் அடிக்கும். அந்த ஒரு சென்ஸ் அவங்களுக்கு எங்கேயோ வந்து ஷீ ஸ்டார்டட் கொஸ்டினிங். அதுக்கப்புறம் இந்த கால்ஸ்லாம் வரும்போது இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே டவுட் வர ஆரம்பிச்சோன்னே ஃபோன் அடிச்சிருக்கும் போது பாஸ்வேர்ட் மாறிக்கிட்டே இருந்திருக்கு ஃபோனில். ஒரு நாள் அவர் ரெஸ்ட் ரூம் இருக்கும்போது வீடியோ கால் வந்து வீடியோ கால் ஆன் பண்ணிட்டான். ஆன் பண்ணால் அதில் ஒரு விமன். She has confirmed that yes, இது வந்துட்டு கைண்ட் ஆஃப் ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ன்றதை தாண்டி போகிற இடமெல்லாம் வந்துட்டு இது இந்த மாதிரியான ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி 1 மந்த்லாம் போயிட்டு 1 மந்த்லாம் ஃபோன் எடுக்காமலாம் இருந்திருக்காரு. சொசைட்டிக்காக நம்ம எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், நீ யார் பிடிக்குதோ போயிட்டு வந்துக்கோ, நான் யார் பிடிக்குதோ நான் போயிட்டு வந்துக்கிறேன், ஆனால் சொசைட்டிக்காக நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வாங்கிட்டோம். இப்படி இருக்க நீ அந்த மாதிரி மாறிக்கோ. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இந்த டிவோர்ஸ் சீரீஸில் அடுத்த கேஸ் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு கொஸ்டின்லேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு கேஸ் பற்றி பேசும்போதே இந்த ஃபிசிக்கல் இன்டிமசி அப்படிங்கிறதுனால நிறைய டிவோர்ஸ் கேசஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன ரீசன், எதனால் வந்து அந்த ஒரு பிரேக்கோ அந்த ஒரு பிரிவோ இனிஷியலாக இருக்கக்கூடிய அந்த மந்த்ஸில் இருக்கிறது, அதுக்கப்புறம் போக போக குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமாவோ இல்லை லேட்டராகவோ அது இல்லாமல் போகிறது, அந்த ஃபிசிக்கல் இன்டிமசி அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாததுனால ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இமோஷனல் பாண்ட் எந்த அளவுக்கு பிரேக் ஆகுது? ஆக்சுவலி அந்த க்ளோஸ்னஸ் மேட்டர்ஸ். ஓகே, ஏன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின் போது இப்போ நிறைய பேர் வந்து ரொம்ப கொச்சியாக பார்க்குறாங்க. ஆக்சுவலி ஐயோ என்ன செக்ஷுவலாக ஒரு விஷயம் இருந்தால் தானா இவங்க என்ன அப்போ வந்து அந்த வெறி பிடிச்சவங்களா அப்படிங்கிற மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே இங்கே கேட்கப்படுது. ஓகே, அதெல்லாம் தாண்டி அந்த இன்டிமேசி அப்படிங்கிற இப்போ நிறைய பேர் சொல்லலாம், என்னன்னா நாங்கள் வந்து ஒரு எமோஷனல் பாண்டேஜோடு இருந்துட முடியும், எல்லாமே பண்ணிட முடியும் அப்படின்னு. இன்றைக்கி நம்ம கோர்ட்டுக்கு வரும்போதும் என்ன அப்படின்னா அந்த டெசர்ஷன்ற ஒரு பீரியடாக இருக்கட்டும், என்னை விட்டு அவர் பிரிஞ்சு இருக்கிறது, விச் மீன்ஸ் பிரிஞ்சு இருக்காங்கனாலே அவங்க வந்து மென்டலாகவும் லைக் ஒன்றா இல்லை, ஃபிசிக்கலாகவும் ஒன்றா இல்லை அப்படிங்கிறது தான் விஷயம். எமோஷனல் பாண்டேஜும் இல்லை, ஃபிசிக்கல் பாண்டேஜும் இல்லை அப்படிங்கிறது தான் விஷயம். நீங்கள் அந்த மாதிரி கேசஸ் எல்லாம் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா வேறு எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க அட்ராக்ட் ஆகிருக்காங்கன்றது தான் 95% இங்கே உண்மையான ஒரு விஷயமாவே இருக்குது. ஓகே, சில பேர் அதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தோன்னா இப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஒரு பாண்டேஜும் இருக்காது, எமோஷனல் பாண்டேஜும் இருக்காது. இது ஒரு கேஸ். ஓகே, இன்னொரு இடத்துல என்னதான் வந்து அந்த ஃபிசிக்கல் பாண்டேஜ் இல்லை அப்படின்னாலும் அந்த ஒரு எமோஷனல் பாண்டேஜ் இருக்கும். அப்படியே அந்த அரவணைச்சு வச்சுக்கிறது. ஓகே, அவங்கள வந்து அந்த சொல்லுவாங்களை கண்ணுக்குள்ளே வச்சு தாங்கிறதுங்கிறது, அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கப்போ அவங்களுக்கு அந்த ஃபிசிக்கல்ன்ற ஒரு விஷயம் பெருசாக தெரியாது. ஓகேப்பா நம்மளை பார்த்துக்கிறாங்கப்பா, நமக்குன்னு ஒருத்தவங்க இருக்காங்க, இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபியூ மினிட்ஸ். ஓகே, பட் எனக்காக இருக்காங்கப்பா அப்படிங்கிற அந்த ஒரு நமக்காக ஒருத்தவங்க இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு அரவணைப்பு அங்கே ஃபீல் ஆகும்போது அங்கேயும் ப்ராப்ளம் வர்றது கிடையாது. பட் இது ரெண்டுமே இல்லைன்னு இருக்கு இல்லையா, அங்கே தான் ஃபார் ஷார்ட்டாக நமக்கு தெரிகிற ஒரு விஷயம், எஸ் த பர்சன் ஹாஸ் பீன் அட்ராக்டட் லைக் டு சம்வன். ஓகே, அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு ரொம்ப கிளியராக தெரிய வருது. அதுக்கு நம்ம வந்து ரெஜிஸ்டர் ஆகிட்டு இருக்கக்கூடிய கேசஸும் நமக்கு அது வந்து நமக்கு நல்லாவே நம்ம கனெக்ட் பண்ணணும்னா நமக்கு ப்ரூவ் ஆகக்கூடிய ஒரு விஷயமாவே அந்த இடத்துல இருக்குது இல்லையா. ஏன்னா இங்கே வந்துட்டு எந்த அளவுக்கு ஒரு எமோஷனல் பாண்டேஜ் அப்படிங்கிறது முக்கியமோ, எஸ் ஃபிசிக்கல் பாண்டேஜ், செக்ஷுவல் இன்டிமசி அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இன்றைக்கி கோர்ட்டுக்குமே வந்து டெசர்ஷன்ற ஒரு ஃபேக்டர், அதை தாண்டி எக்ஸ்ட்ரீம் ஆஃப் கேசஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஈ ஆர் ஷீ இஸ் நாட் குட் அட் பெட் அப்படின்னு சொல்லக்கூடிய கேசஸும் இன்றைக்கி நடந்துட்டு தான் இருக்குது. ஓகே, அதுதான் என்ன ஆகுதுன்னா ஒரு சில இடத்துல வந்துட்டு பெண்களுக்காக இருக்கட்டும் இது ஃபேண்டஸியாக மாறுது, ஆண்களுக்கும் ஃபேண்டஸியாக மாறுது. இதை விட த பெஸ்ட் அப்படின்னு மாறக்கூடிய ஒரு விஷயம் அந்த இடத்துல தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது அது ஒரு பக்கம். நிறைய ஆண்களுக்கு இங்கே வந்து பெண்கள் போர் அடிச்சிடுறாங்க, அதாவது ஒய்ஃபே போர் அடிச்சிடுறாங்க. எப்படி அப்படின்னா அது வந்து அவங்க அந்த ஃபிசிக்கல் ஒரு அப்பியரன்ஸை வச்சு டினோட் பண்ணுறதை வச்சு, ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் வச்சு அவங்க டினோட் பண்ணக்கூடியதை நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலி அந்த இடத்துல என்ன அப்படின்னா, இல்லை அவள் கல்யாண தப்பு இருந்த மாதிரி இப்போ நிறைய நீங்கள் மேக்ஸிமம் எடுத்துக்கோங்களேன் ரெஜிஸ்டர் ஆகுது, கல்யாண தப்பு எங்களுக்குள்ளே நல்லா இருந்தோம், நாங்கள் அந்த அளவுக்கு வந்துட்டு நாங்கள் ரொம்ப எமோஷ்னலாகவும் எங்களுக்குள்ளே நல்ல ஒரு பாண்ட் இருந்தது, ஃபிசிக்கலாகவும் எங்களுக்குள்ளே நல்ல பாண்ட் இருந்தது, குழந்தை பிறந்தப்புறம் அது காணாம போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறத நம்ம நிறைய பார்த்துருப்போம் ஆக்சுவலி. ஓகே, ஏன் அந்த ரீசன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த குழந்தை பிறக்கிற அந்த ஒரு பீரியட் ஒரு 1.5 year
இருக்கு இல்லையா, ஒரு 1 இயரே வச்சுப்போம். ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு கணவன் மனைவியாக ஃபிசிக்கல் இன்டிமசி அப்படிங்கிறது டு அன் எக்ஸ்டென்ட் இது பாசிபிள் கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த ஆண்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா சில இடத்துல டுவர்ட்ஸ் கமிட்டடாக இருக்க ஆண்கள் அது வேற மாதிரியான ஒரு விஷயம். இது வந்து நம்ம வந்து சைக்கலாஜிக்கல் இது ஒரு பக்கம் இருந்தாலும் பயாலஜிக்கல் ஃபீச்சரை வச்சு நடக்கக்கூடிய ஒரு விஷயம். பட் சில ஆண்கள் என்னன்னா அந்த இடத்துல தான் வெளியில் போகிற ஒரு விஷயம் நடக்குது ஆக்சுவலி. ஓகே, ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவன் நல்லா அழகாக இருந்தா, நல்ல ஒல்லியாக இருந்தா அவள் அந்த இடத்துல. ஓகே, ஏன்னா அந்த விமனே வந்து சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியும். கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் நல்ல வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டாக இருந்தேன், இதுவாக இருந்தேன், அவருக்கு என் மேலே ஆசை இருந்தது. பட் குழந்தை பிறந்த எனக்குள்ளே வந்து அந்த பயாலஜிக்கல் அந்த ஒரு அப்பியரன்ஸ் எல்லாம் சேஞ்சஸ் வந்தோடனே அவர் என்னை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாரு, என்னை அவர் கிட்டேயே விடுறதில்லை. ஓகே, அந்த மாதிரி சொல்லக்கூடியது நம்ம நிறைய வந்து பார்க்குறோம். ஓகே, ஏன்னா அந்த ஒரு ஃபிசிக்கல் விஷயமும் வந்து லைக் விச் இஸ் நாட் சேம் பிஃபோர், அதாவது மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா இருக்கட்டும், குழந்தை ஆகிறதுக்கு அப்புறமா இருக்கட்டும், அந்த சேஞ்சஸ் இருக்கிறதுனால வந்துட்டு அவர் என்னை இப்போ வந்து லைக் அவாய்ட் பண்ணுறதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அந்த ஒரு பாயிண்டில் அந்த ஒரு விமன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க டைம்லேயே இருக்கட்டும், அந்த குழந்தை பிறந்து அதுக்கப்புறம் இருக்க டைமாக இருக்கட்டும், நிறைய ஆண்கள் அந்த டுவர்ட்ஸ் ஒரு விஷயத்தில் அட்ராக்ட் பண்ணப்படுறாங்க. எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அங்கேயும் நிறைய ஒரு விகிதத்தில் உருவாகுது அந்த இடத்துல. ஏன்னா ஒரு விமனோட கான்சன்ட்ரேஷன் இப்போ ஒரு மென்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஒர்க் போகிறாங்க வராங்க, வீடுன்றது வீட்டில் இருக்க எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, பட் ஒரு விமனாக இருந்தாங்கன்னா அவங்க ஒர்க்கிங் விமனாக ஒர்க் போகணும், ஹஸ்பண்டை கவனிச்சிக்கணும், ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்க எல்லாரையும் கவனிச்சிக்கணும், அந்த குழந்தையும் கவனிச்சிக்கணும். நாளைக்கு அந்த குழந்தை எதை கவனிச்சிக்கலாம், அப்பா யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. வீட்டில் அம்மா என்ன பார்த்துக்கிட்டா அந்த குழந்தைய சமைச்சு கொடுக்கணும், அந்த குழந்தைய பார்த்துக்கணும், அந்த குழந்தைக்கு உட்காந்து படிப்பு சொல்லி தரணும், எல்லாமே அதுதான். சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்களும் அதை ஷேர் பண்ணிக்கிறாங்க. அது வந்து ஃபியூ இடத்துல தான் அது நடக்குது இல்லையா. ஆண்களும் ஈக்குவலாக அந்த ரெஸ்பான்ஸ், காலையில் குழந்தைய எழுப்புறாங்களா, எழுப்பி ஓகே நான் குக் பண்ணுறேன், நீ குழந்தைய வந்து குளிப்பாட்டி எல்லாம் ரெடி பண்ணுறது, குழந்தைய எல்லாம் பண்ணி ரெடி பண்ணி ஊட்டி விட்டு ஸ்கூல் கூட்டிகிட்டு போகிறது. ஈவினிங் குழந்தை வந்தால் 2 பேரும் ஒரு நாள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது. ஓகே, ஏன்னா இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில் 2 பேரும் ஒர்க் போனாதான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் மிட் ஏஜ் ஆஃப் ஃபேமிலி கண்டிப்பாக அது வந்து அப்படியும் சொல்லலாம், டுவர்ட்ஸ் பேஷனும் சொல்லலாம். ஏன்னா விமன் வந்து இங்கே அவங்க லைஃப்பில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயத்தினால அவங்க பேஷன் அவங்க விட்டுறணும்னு எந்த இதுவும் கிடையாது இல்லையா. ஸோ திரும்ப இந்த சொசைட்டியில் அந்த மாதிரியான ஒரு விஷயம் அந்த பெண் தான் வந்து கேள்வி கேட்கப்படுறாங்க. ஓகே, ஏன்னா அதே மாதிரி இடத்துல அந்த ஆண்களும் வெளியில் போகும்போது திரும்ப அந்த பெண்ணை நோக்கி தான் கேள்வி வைக்கப்படும். ஓகே, அந்த பெண்ணு தான் வந்து இதுவாக இல்லை போல, அதனால வந்துட்டு அவருக்கும் ஆசாபாசம் இருக்காது, அவர் வெளியில் போயிருக்க மாட்டாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி தான் திரும்ப வந்து கேட்கப்படுது அந்த இடத்துலையும். இது வந்து ஒரு விஷயம். ஓகே, இன்னொன்று இந்த ஒர்க் நேச்சராக ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் இந்த மாதிரி நிறைய நடக்கிறது வந்து நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா இன்னைக்கு இப்போ நம்ம பேச போகிற அந்த கேஸும் அது ரிலேட்டடான ஒரு விஷயம் தான். ஓகே, ஏன்னா இருக்கக்கூடிய ப்ரொஃபஷன் அவங்க எங்கெங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுறாங்க, என்னெல்லாம் வச்சு பண்ணுறாங்க அப்படின்னும் போது அது லேட்டர் ஸ்டேஜில் அந்த மனைவி நம்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு ஒர்க்குக்காக ட்ராவல் பண்ணுறாரு அப்படின்னு. பட் லேட்டர் விஷயத்தில் வந்து போகிற இடத்துலலாம் வந்துட்டு அவர் போகிற இடமெல்லாம் ஒரு விஷயம் அவர் வந்து பண்ணும்போது தான் நமக்கு இந்த விஷயமே நமக்கு நடந்திருக்கு, நம்ம இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறதே லேட்டர் ஸ்டேஜில் தான் அந்த மனைவிக்கு வந்து புரியவே வருது. ஃபார் எக்ஸாம்பிள் சே லைக் 4 to 5 years or 3 years அப்புறம் தான். ஓகே, ஏன்னா இப்போது இங்கே பாதிக்கப்பட்டவங்களும் அகைன் ஒரு விமன் தான். ஓகே, அந்த விமன் இருக்காங்க, விமன் இஸ் ஷீ இஸ் ஆல்சோ அ ஒர்க்கிங் விமன். ஓகே, அவர் வந்துட்டு ஒரு லைக் ஒரு சினி ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன். ஓகே, கைண்ட் ஆஃப் லைக் வந்துட்டு ஒரு லைக் பிஆர்ஓ அந்த மாதிரியான ஒருத்தர் அப்படின்னு வச்சுக்கலாம். பிஆர்ஓ லைக் ப்ரொடியூசர் அந்த மாதிரியான ஒரு மல்டிபிள் ஆஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் அந்த இடத்துல. ஓகே, ஸோ ஆஃபன் யூஸ் டு ட்ராவல், மூவி ஷூட் இருக்குது, எனக்கு மூவி ஷூட் இருக்குது. ஓகே, இல்லை எனக்கு ஒரு ஆர்ட் ஷூட் இருக்குது, எனக்கு வந்து அடுத்தது ஆர்டிஸ்ட் பார்க்க போகிறேன், பிளேஸ் பார்க்க போகிறேன், இந்த மாதிரி எல்லாம். ஸோ இது எல்லா ப்ரொஃபஷன்லையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா அப்புறம் இந்த ப்ரொஃபஷன் மட்டும் தானே அப்படிங்கிற மாதிரியான விஷயம் எல்லாம் வரும். பட் எல்லா ப்ரொஃபஷன்லையும் நடக்கக்கூடிய விஷயம் நம்ம அதெல்லாம் அடுத்தடுத்து பேசலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இதில் வந்து யூஸ் டு ட்ராவல் ஆஃபன். ஓகே, அந்த மாதிரிலாம் ட்ராவல் பண்ணும்போது அகைன் அந்த ஒய்ஃப்க்கு எப்படி இருக்கும் அந்த இடத்துல வந்துட்டு ஓகே ஒர்க்காக இவர் ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ போகிற இடத்துல இதெல்லாம் வந்து எப்படின்னா உங்களுக்கு ஃபிக்ஸட் டைம் சொல்ல முடியாத ஒர்க், வந்த இடத்துல லேட் ஆயிடுச்சு இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி எல்லாம் அவர் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இட்ஸ் குட் தட் அவங்களுக்கு குழந்தை இல்லை ஆக்சுவலி. ஓகே, ஏன்னா அந்த குழந்தை அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த இடத்துல சஃபர் ஆகிறது வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தி. ஓகே, ஸோ அந்த இடத்துல குழந்தை இல்லை. ஸோ இவங்களுக்கு கல்யாணம் ஆன நாள்லேருந்து ஒரு ஒர்க் ட்ராவல் நம்ம வந்து அகைன் அந்த மாதிரி ஆண்கள் எந்த மாதிரி சொல்லி ஒரு டர்ன் கொடுத்துருவாங்க, நமக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன், நம்ம செட்டில் ஆகணும் தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் எல்லாமே நடந்துடும். ஓகே, ஸோ இது அவங்களுக்கு ஒரு கல்யாணம் ஒரு 2-3 yearsக்குள்ளே உங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. ஓகே, ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ ஒரு 4-5 years ஆயிடுச்சு. ஓகே, இந்த இடத்துல ஸோ தெரிய வருது. அவர் இந்த மாதிரி ட்ராவல் போகும்போது வரும்போது என்ன ஆகுனா அகெயின் சோஷியல் மீடியாவில் அவர் பேஜில் வந்து ஃபோட்டோஸ் போஸ்ட் ஆகும், வித் கேர்ள்ஸ் எல்லாமே போஸ்ட் ஆகும்போது இவங்க அந்த நம்பிக்கைன்னு போது சும்மா கேஷுவலாக அவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் வரும்போது இவங்க வந்து அதில் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, என்னங்க ஃபோட்டோஸ்லாம் போஸ்ட் ஆகுது என்ன அப்படின்னும் போது அவங்களாம் அங்கே போனால் ஆர்டிஸ்ட் இந்த ஃபீல்டு இப்படி தான் இருக்கும். ஓகே, இந்த ஃபீல்டு இப்படி தான் இருக்கும். இது வந்து சோஷியலைஸ் ஆகுது. உனக்கு சோஷியலைஸ் ஆக தெரில, இந்த வேர்ட் உனக்கு சோஷியலைஸ் ஆக தெரில, இதெல்லாம் சோஷியலைஸ்டு சொசைட்டி இப்படி தான் இருக்கும், நீ மாறு. ஏன்னா அவங்களும் நல்ல வந்துட்டு வெல் எஜுகேட்டட்
அவங்களும் வந்து ஒரு ஒரு இதுக்கு போயிட்டு ஒரு கம்பெனியில் வந்து மேனேஜர் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு விமன். அப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த எக்ஸ்போஸ்ட் சொசைட்டினா என்னென்னு தெரியும். ஓகே, இன்னொன்று நம்ம கட் ஃபீலிங் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லையா. ஒரு விஷயத்தை பார்க்கும்போதாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், மைண்டில் ஏதோ ஒரு அலாரம் அடிக்கும், இது சரியில்லை, இது தப்பு அப்படின்ற மாதிரி அலாரம் அடிக்கும். அந்த ஒரு சென்ஸ் அவங்களுக்கு எங்கேயோ வந்து ஷி ஸ்டார்டட் கொஸ்டினிங். ஓகே, ஸோ போகும்போது இல்லைங்க இது என்ன அப்படின்னு கேட்கும்போது நீ ஐயோ அப்படி என்னையே சந்தேகப்படுறியா, நான் உனக்காக தானே இருக்கேன், நமக்காக தானே இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லும்போது அப்படி சொல்லி இங்கே ஆஃப் பண்ணும்போது விமனுக்கு என்ன எடுக்கும், ஒரு கட்டத்துக்கு சார் நம்ம தான் தேவையில்லாமல் சந்தேகப்படுறோமோ, அவர் கரெக்டாக தான் இருக்காரோ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அந்த இடத்துல போகும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, இவர் ஃபோனில் வந்துட்டு வீடியோ கால் இயர்லி மார்னிங் வர ஆரம்பிச்சிருக்கு. தூங்கிட்டு இருக்கும்போது வீடியோ கால் வர ஆரம்பிச்சிருக்கு. இவங்க என்ன இந்நேரத்துக்கு வீடியோ கால் வருது என்ன அப்படின்னு கேட்கும்போது இல்லை வெரிஃபிகேஷன் கால்னு சொல்லியிருக்காரு. ஓகே, யார் வீடியோ காலில் என்ன வெரிஃபிகேஷன், அதுவும் இது வந்து அஃபிஷியல் டைமிங் கிடையாது, லைக் 9 to 6 அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அப்படின்னும் போது இல்லை இது வந்துட்டு ஒரு நெட்ஒர்க்லேருந்து எனக்கு வெரிஃபிகேஷன் கால் பண்ணுறாங்க, நான் புதுசாக வந்துட்டு இது வாங்கியிருந்தேன், சிம் வாங்கியிருந்தேன், அது இத்தனை ஹார்ஸ்குள்ளே ஆக்டிவேட் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி அவர் சமாளிச்சிருக்காரு. அப்போயும் இவங்க நம்பியிருக்காங்க. ஓகே, என்ன வெளில எக்ஸ்போஸ்டாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க நம்பியிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா எங்கேயோ எல்லாமே கனெக்ட் பண்ண தப்பாக ஃபீல் ஆயிருக்கு இவங்களுக்கு. இவர் வந்தார்னா மாதத்தில் ஒரு 4-5 நாள் ஒரு வாரம் இருக்கிறது பெருசு, ஆன் அண்ட் ஆஃப் ட்ராவல், கண்டினியூஸாக அது கூட இருக்க மாட்டார். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு என்னென்னா வரும்போது வந்துட்டு நமக்கே தெரியும்ல, இப்போ நம்ம யோசிக்கலாம் ஏதோ ஒரு ஒர்க் ரிலேட்டடாகவோ இல்லை ஆஸ் அ விமனாக நம்மளே ஒரு அம்மா வீட்டுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், போயிட்டு திரும்ப வரும்போது நமக்கு எவ்வளோ மிஸ்ஸிங் ஃபீல் இருக்கும் அந்த இடத்துல. கண்டிப்பாக அது வந்து நான் இந்த ஃபிசிக்கலாக தாண்டி ஒரு எமோஷனல் எல்லாமே ஒரு மிஸ்ஸிங் ஃபீலாக இருக்கும். அதே ஒரு ஆண் ஏதோ ஒரு ஒர்க்காக வெளியே போயிட்டு வராங்கன்னா கண்டிப்பாக வரும்போது மிஸ்ஸிங் ஃபீலில் கண்டிப்பாக இருந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி எதுவுமே அவங்க இங்கே ஃபீல் பண்ணவே இல்லை. ஐயோ டயர்டாக இருக்கேன், ட்ராவல் பண்ணுறது டயர்டாக இருக்குது அப்படியே அவர் சொல்லி ஊட்டியிருக்காரு அந்த இடத்துல. ஓகே, அதுக்கப்புறம் இந்த கால்ஸ்லாம் வரும்போது இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே டவுட் வர ஆரம்பிச்சிருக்கு. ஃபோன் அடிச்சிருக்கும்போது பாஸ்வேர்ட் மாறிக்கிட்டே இருந்திருக்கு, ஃபோனில் டோட்டலாக மாறிக்கிட்டே இருந்திருக்கு. அந்த மாதிரி என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு நாள் அவர் ரெஸ்ட் ரூமில் இருக்கும்போது வீடியோ கால் வந்தோடனே வீடியோ கால் ஆன் பண்ணிட்டான். ஆன் பண்ணால் அதில் ஒரு விமன் வீடியோ காலில். ஓகே, சரி வீடியோ காலில் விமன் அப்படின்னோடனே பார்த்தா இவங்க வந்து என்ன பண்ணாங்க, இவர் ஃபேஸ் பார்த்தோன்னே அவங்க விமன் கட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இவர் டக்குன்னு வந்து ஃபோன் அடிச்சதுக்கு அவர் வெளியில் டக்குன்னு வந்தோடனே என்ன ஒரு விமன் வராங்க என்னென்னும் போது இல்லை நேற்று நான் ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தேன், அந்த ஹோட்டல்லேருந்து வெரிஃபிகேஷன் கால் வருது. ஓகே, அங்கெல்லாம் இதான் சிஸ்டம், வீடியோ கால் வச்சு பண்ணுறது தான் இங்கெல்லாம் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு திரும்ப. ஓகே, திரும்ப சொன்னோடனே அவங்க வந்து அவங்களுக்கு திரும்ப இவர் போய் தான் சொல்கிறாரு, அப்போ தான் உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆக ஆரம்பிச்சிருக்கு, இவர் போய் சொல்கிறாரு அப்படின்னு ரெஜிஸ்டர் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, இது அப்படியே போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் போகும்போது இவங்க என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னா, அதுலேருந்து ஃபோனே அவர் பக்கத்தில் வைக்கிறதே கிடையாது. எப்பவுமே ஃபோனுக்கு ரெஸ்ட் ரூம் போகும்போது ஃபோனு, வெளில போகும்போது ஃபோனு, தூங்கும்போது அவரோட பில்லோ கடியில் ஃபோனு, இந்த மாதிரியே தான் போய்கிட்டு இருந்திருக்காங்க. ஓகே, ஸோ அன்டைமில் அதுக்கப்புறம் நிறைய கால்ஸ் வரதை வந்து அவங்களால நோட் பண்ண முடிஞ்சிருக்கு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த எங்கே அவர் அதுக்கு கொஞ்சம் அது எக்ஸ்ட்ரா போக ஆரம்பிச்சதுன்னா இந்த இன்ஸ்டாகிராமில் வந்து போயிட்டு இந்த ஃபோட்டோஸ் போடுறது, கீழே வந்து அவங்கள சம்டைம்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, அவங்க அதுக்கு வந்து கமெண்ட் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா. அதுக்கப்புறம் இந்த ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே எடுத்து அப்புறம் சர்ச் பண்ணும்போது எல்லாம் அவர் போகிற ஊர் அந்த மாதிரி கனெக்டாக ஆரம்பிச்சிருக்கு, அது விமென் அந்த மாதிரி. ஓகே, அந்த மாதிரி எல்லாம் அப்புறம் கேட்டு அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு இன்ஸ்டாவில் போய் அவங்களுக்கு அந்த மெசேஜ்லாம் பண்ணும்போது அந்த ரியாக்ஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னா இவர்கிட்டேருந்து வந்திருக்கு. நீ என்ன ஃபாலோ பண்ணுறியா, நீ என்ன ப்ரொஃபைல்லேருந்து எடுத்து இதெல்லாம் போடுறியா, இதெல்லாம் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட ரியாக்ஷன்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு அந்த இடத்துல. அப்போ தான் லைக் ஷி ஹஸ் கன்ஃபார்ம்டு தட் எஸ் இது வந்துட்டு கைண்ட் ஆஃப் ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ன்றதை தாண்டி போகிற இடமெல்லாம் வந்துட்டு இவர் இந்த மாதிரியான ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. அதனால தான் டுவோர்ட்ஸ் இவங்க மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட், இவங்க மேலே அவர் காட்டக்கூடிய அந்த ஒரு அட்டென்ஷன் எதுவுமே இங்கே இல்லாமல் போயிருக்கு. மல்டிபிள் அஃபேர்ஸ். ஓகே, இவர் இந்த மாதிரி போகும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுனா 1 மந்த்லாம் போகும்போது போயிட்டு 1 மந்த்லாம் ஃபோன் எடுக்காமலாம் இருந்திருக்காராம். இவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு மனசே விட்டு போச்சு அந்த இடத்துல. ஓகே, அதாவது இவருக்காக இருந்து மாறிடுவாருன்னு சொல்லி நடுவில் அதையும் மீறி ஒரு வாட்டி சொல்லியிருக்காரு. ஒரு 3rd இயர் அந்த மாதிரி போகும்போது நான் மாறிட்டேன், இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அப்புறம் கொஞ்சம் க்ளோஸ்னஸ் ஏற்பட்டிருக்கு. பட் அவங்க என்ன அப்படின்னா திரும்ப இவர் இந்த மாதிரி பண்ண மாட்டாருன்னு என்ன நினச்சோம், அவசரப்பட்டு ஒரு குழந்தைன்னு வந்துருச்சுன்னா நாளைக்கு அந்த குழந்தையும் இந்த இடத்துல கஷ்டப்படணும் அப்படின்னு ஷி டுக் ஹர் டைம் அந்த இடத்துல. திரும்ப அவர் என்ன பண்ணிட்டார், ஒரு 2 மாதம் கூட அவரால் அமைதியாக இருக்க முடியல. திரும்ப இதே விஷயத்தை இதே வேலையாக அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ஒரு இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் வந்து இவங்களை பிளாக் பண்ணி வைக்கிறது. ஓகே, ஸோ புது வாட்ஸ்அப் நம்பர்லாம் வாங்குறது, நம்பர் வாங்கி புதுசாக வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறது. ஃபோன் அதுக்கப்புறம் எங்கே வீட்டுக்குள்ளே வந்தாருன்னா அவர் எங்கே ஃபோனை வைக்கிறாருன்னு இவங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, அந்த மாதிரியான ஒரு கேஸஸ். அப்புறம் இந்த ட்ராவல் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த வீட்டுக்கே வராத அளவுக்கு அவரோட ஆட்டிடியூட் டோட்டல் சேஞ்ச்.
நான் ஒர்க் போகிறேன்னு சொல்லிட்டு இது அப்புறம் இவங்க கூட இருக்கக்கூடிய யாரோ ஒரு காமன் ஃப்ரெண்டு வேற ஒரு பொண்ணு கூட பார்த்து அவரை ரெசார்ட்டில் அதுவுமே பார்த்ததுக்கப்புறம் இவங்ககிட்ட சொல்லும் போது தான் இவங்க அதை கேட்கும் போது அதில் பெரிய பிரச்சனையாகி அதுக்கப்புறம் நியர்லி ஒரு 5 to 6 months இவர் எங்கே இருக்காருன்னு தெரியாது. இவர் வந்துட்டு வீட்டுக்கு வரல, எதுவுமே தெரியாது. அவர் லைக் அட்ரஸ் எங்கே இருக்காருன்னு கூட தெரியாது. ஓகே, அகெயின் ஒரு டிப்பிக்கலாக இதை அவங்க அப்பா அம்மா கிட்ட கொண்டுட்டு போகும்போது என் பையன் அப்பெல்லாம் பண்ண மாட்டான், நீ தான் அந்த மாதிரி சொல்கிறேன், என் பையனை நாங்கள் அந்த மாதிரி வளர்க்கல. அது அப்பா அம்மாவுக்கு இருக்கக்கூடிய கண்மூடித்தனமான நம்பிக்கை அந்த இடத்துல. அவன் என்னம்மா குடும்பத்துக்காக தானே அவன் உழைக்கிறான், அவன் நீ என்ன இப்படி அம்மாட்டம்மா பழி போடுற என் பையன் மேலே. அதே அந்த இடத்துல அந்த பேரண்ட்ஸ் அதை கேட்டு அந்த இடத்துல கவனித்து அதை வந்து திருத்திருந்தாங்கன்னா, கொஷின் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு பயம் இருந்திருக்கும் அந்த இடத்துல. ஓகே, இல்லாததுனால எனக்கு அவருக்கும் ஈஸி ஆகிடுச்சு. எனக்கு என்னென்னா சொசைட்டிக்காக பேருக்கு ஒரு கல்யாணம், ஆனால் நான் எங்கே வேணால் போயிட்டு வருவேன். ஓகே, இதே கேசஸில் எக்ஸ்ட்ரீமாக எப்படி நடக்குது அப்படின்னா, சொசைட்டிக்காக நம்ம எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், நீ யார் பிடிக்குதோ போயிட்டு வந்துக்கோ, நான் யார் பிடிக்குதோ நான் போயிட்டு வந்துக்கிறேன், ஆனால் சொசைட்டிக்காக நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வாழ்ந்துக்கலாம். அப்படியும் நடந்துச்சு, அந்த மாதிரியும் இருக்குது. ஓகே, இதுதான் நீ போயிட்டு வா, நான் அவனை ஏன் போகிறேன் எங்கே போகிறேன் ஏது நான் அவனை கேள்வி கேட்க மாட்டேன். ஓகே, அது மாதிரி நான் போகிறது என்னையும் தடுக்கக்கூடாது. ஆனால் ஊரில் அப்பா அம்மா அது எப்படின்னா அந்த லைக் ஒரு ப்ராப்பர் ஒரு எல்லாமே ஒரு கல்ச்சர் ட்ரெடிஷன்ஸ் ஒரு லைக் கடைப்பிடிக்கிற ஒரு ஃபேமிலியாக இருப்பாங்க அந்த இடத்துல. ஓகே, ஒரு சிட்டியை தாண்டி ஒரு விஷயமா இருக்கும். ஸோ வந்து அப்போ வெளியூரில் எல்லாருக்கும் இருக்கும்போது பசங்க வந்து பெங்களூரில் ஒர்க்கில் இருக்காங்கப்பா, சென்னையில் ஒர்க்கில் இருக்காங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜ் அதில் க்ரியேட் பண்ணிவிடும். ஓகே, உள்ளுக்குள்ளே என்ன நடக்குதோ நம்ம பார்த்துக்கலாம், போயிட்டு வந்தால் ஒரே வீட்டில் லைக் ஒரே வீட்டில் இருக்கலாம், நீ அந்த ரூமில் இருந்துக்கோ நான் அந்த ரூமில் இருந்துக்கிறேன், நீ எங்கே வேணால் என்ன வேணால் போயிட்டு வா, நான் எங்கே வேணால் என்ன போயிட்டு வந்துக்கலாம், வெளி உலகத்துக்கு சொசைட்டிக்கு நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப். ஓகே, அந்த மாதிரியான விஷயமும் நடக்குது. அந்த மாதிரி நான் இப்படி இருக்கேன் நீ அந்த மாதிரி மாறிக்கோ அப்படின்னு சொல்லக்கூடியதும் இன்றைக்கி நடக்குது. இந்த கேஸ்லையும் இவங்க இந்த மாதிரி இருந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால சுத்தமாக இனிமேல் என்ன இருக்குது இந்த லைஃப்பில். ஓகே, ஒரு ஃப்ரெண்டாக கூட அவர் எனக்கு கிடையாது, அப்புறம் எங்கே இந்த ஹஸ்பண்ட் ஒரு இதில் வச்சு பார்க்குறது, இந்த கல்யாணம் நடந்தது ஏன் பண்ணிக்கிட்டுன்ற அளவுக்கு இருக்குன்ற அளவுக்கு அவங்க போய் ஷி ஹஸ் அப்ளைட் டிவோர்ஸ். இப்போ இந்த லாஸ்ட்லி மேம், ஒருவேளை குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க லைஃப்பில் இருந்திருந்தா இந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு நிறைய யோசிச்சிருந்துருக்கணுமோ அவங்க? குழந்தை இருக்கும் போது கண்டிப்பாக அவங்க திரும்ப ட்ரை பண்ணுற ஒரு ஃபேக்டராக அந்த இடத்துல இருந்திருக்கும். பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஆளே ட்ரேஸ் பண்ண முடியல அப்படின்னா அவங்க எப்படி யோசிச்சிருப்பாங்க அப்படின்னா, எந்த பெண்ணாக இருந்தாலும் இன்னைக்கு காமனாக எப்படி யோசிக்கிறாங்கன்னா, நாளைக்கு இந்த குழந்தை வளர்ந்து விவரம் தெரியும் போது அப்பா தப்புன்னு அந்த குழந்தைக்கு வந்துட்டு தெரிஞ்சு அந்த குழந்தையோட லைஃபும் இம்பாக்ட் ஆகிடக்கூடாது, அதுக்கு முன்னாடியே அந்த குழந்தைய நான் வெளியே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு, அம்மா தான் உனக்கு எல்லாமே, அம்மா தான் இப்படி அப்படின்னு நான் சொல்லி அந்த குழந்தைய வளர்த்துக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை போடும்போது அந்த குழந்தைக்கு அகைன் ஆண்கள் இனம் அந்த டுவர்ட்ஸ் அந்த மென் அப்படிங்கிறதுக்கு மேலே வந்துட்டு ஒரு வெறுப்பு வர ஆரம்பிச்சிடும் இல்லையா. அதே என் குழந்தைக்கு நான் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற விமனும் இந்த இடத்துல இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி யோசிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க அகெயின் டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி தான் போவாங்க. ஏன்னா இந்த மாதிரி செல்ஃப் கான்ஃபிடென்ட் விமனாக இருக்கும்போது என் குழந்தைய நான் பார்த்துக்கிறேன், எனக்கு ஒரு ரூபா அந்த ஆள்கிட்டேருந்து வேணாம், எனக்கு மன நிம்மதி கிடைச்சா போது எனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்கன்றது நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. அப்படியே இன்னொரு சைடு அந்த ஃப்ளிப் சைடுன்னு பார்க்கும்போது, சரி என் குழந்தைக்காவது அட்ஜஸ்ட் பண்ணி இருந்து தான் ஆகணும், பரவாயில்ல அஃபேரில் இருக்காருன்னு தெரிஞ்சாலும் என் குழந்தைக்காக சமுதாயத்துக்காக இருந்தே ஆகணும் பட்சத்தில் இருக்காங்களே பெண்கள், அவங்களுக்கு என்ன சொல்லணும்? அந்த மாதிரி நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா எஸ் அந்த ஹஸ்பண்ட் இருப்பாங்க, பட் இந்த மாதிரி ட்ரேஸ் அவுட்டே பண்ண முடியாத நிலைமையில் அவங்க இருக்க மாட்டாங்க. ஓகே, அந்த மாதிரி இடத்துல நீங்கள் நிறைய பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல எஜுகேட்டடான விமனும் அந்த மாதிரியும் யோசிக்கிறாங்க. நமக்கு வந்து ஐயோ போகிறதுக்கு இடம் இல்லை. இப்போது நிறைய கேஸை பார்த்தீங்கன்னா அவனை அடிச்சு துரத்துனா கூட கேட்க ஆள் கிடையாது. சில இடத்துல பேரண்ட்ஸ் அவங்க என்ன இன்சிஸ்ட் பண்ணுவாங்க, சில பேரண்ட்ஸுமே இன்னும் இந்த காலத்துலேயும் வந்து இன்சிஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, அதெல்லாம் ஆம்பளைங்க அப்படி தான் சகஜம் அப்படி தான் விட்டுரு அப்படின்ற அளவுக்கு இன்சிஸ்ட் பண்ணக்கூடியவங்களும் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு எங்கே போகிறது, நம்ம அடுத்தது குழந்தை எடுத்துட்டு நம்ம வெளியில் போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம். அந்த இடத்துல மேபி சில இடத்துல அந்த ஆண்கள் குழந்தைய நல்லா பார்த்துக்கூடிய ஆண்கள் டுவர்ட்ஸ் ஒய்ஃபை மட்டுமே வெறுப்பு காட்டுற ஆண்களும் இருக்காங்க. பட் குழந்தை மேலேயும் வெறுப்பு, அந்த ஒய்ஃப் மேலேயும் வெறுப்புன்னும் போது வேறு வழியே இல்லாமல் அவங்க அந்த மாதிரி எடுக்கக்கூடிய டிசிஷனும் இருக்குது. ஓகே, சரி நீங்கள் எது அந்த மாதிரி போகிறீங்க அப்படின்னாலுமே அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்கள் உங்களோட வந்துட்டு வெல்ஃபேரையும் குழந்தையோட வெல்ஃபேரையும் மனசில் வச்சு எந்த டிசிஷனாக இருந்தாலும் அந்த இடத்துல எடுங்க. பிகாஸ் அது வந்து ரிவெஞ்ச் கிடையாது, இட் இஸ் அ பேசிக் ரைட் ஆர் பேசிக் ஜஸ்டிஸ் ஆஃப் எனி விமன். இல்லை ஒரு விமனே இதை பண்ணுறாங்க அப்படின்னாலும் அகெயின் இட் இஸ் அ பேசிக் ரைட் அண்ட் ஜஸ்டிஸ் ஆஃப் அ மென். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.